வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று என்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு இன்ஸ்டன்ட் பருப்பு போலி. ட்ரெடிஷ்னலாக மாவு பிசைஞ்சு பூர்ணம் பண்ணி அதை உள்ளே ஸ்டஃப் பண்ணி இட்டு பண்ணுவோம் பருப்பு போலி. ஆனால் இது ஒன் பாட்டாக ஈஸியாக பண்ணிடலாம். முதல்ல ஒரு மாவு மாதிரி போலிக்கு கரைச்சிக்க போகிறோம். அதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்தால் நம்மளோட பருப்பு போலி ரெடி. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். முதல்ல ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பை நல்லா களைஞ்சிட்டு ஒரு மணி நேரத்துக்கு வெந்நீரில் போட்டு ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் கழித்து நீங்கள் அந்த கடலைப்பருப்பு எடுத்து அமுத்தி பார்த்தீங்கன்னா உங்களால் கையில் அமுத்த முடியணும். அதான் பருப்புக்கான கரெக்டான பதம். அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு பருப்பை எடுத்து மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் பருப்பு கூட ஒரு 1/2 கப் வெல்லம் சேர்த்து நம்ம பிளெண்டர் ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட அரைச்சிக்கலாம். உங்களால் எவ்வளோ ஸ்மூத்தாக முடியுமோ அவ்வளோ ஸ்மூத்தாக அரைச்சி அது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ அந்த அரைச்ச பருப்பு வெல்லம் மிக்சர் கூட ஒரு 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து ஒரு 1/4 கப் தேங்காய் பாலையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு விஸ்க் இருந்தால் நல்லா அடிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எந்த கட்டிகள் உருண்டைகளும் இல்லாமல் ஸ்மூத்தான ஒரு பேட்டராக வரும். நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு வர வரைக்கும் நீங்கள் கலந்துக்கோங்க. வேணுன்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நீங்கள் கலந்துக்கலாம். இல்லைனா இந்த சாமான் எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் அதே மிக்சர் ஜார்லேயே ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்வீட் கொஞ்சம் தூக்கி காமிக்கிறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு. இதை போலியாக பண்ணுறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பொடிகள்லாம் சேர்த்து நெய் சேர்க்கும் போது நம்மளுக்கு பருப்போட பச்சை வாசனை வராமல் இருக்கும். நீங்கள் மாவு எடுத்து போர் பண்ணி பார்த்தா அது போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். அடுத்தது இதை நம்ம போலியாக பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு தவா தேவை. ஒரு தவாவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடான தவாவில் 2 கரண்டி மாவு சேர்த்து நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா உங்களுக்கு கிரிப்ஸ் மாதிரி ஆகிடும். நீங்கள் எடுத்து போடும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓரங்களில் 1 டீஸ்பூன் நெய்யும் எண்ணெயும் கலந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ஏன்னா நம்ம பச்சை பருப்பு தான் சேர்த்துருக்கோம். அப்படியே அந்த கார்னர்ஸில் ப்ரௌன் தெரிய ஆரம்பிக்கும் போது நீங்கள் அந்த பக்கம் ஃப்ளிப் பண்ணிவிட்டு திருப்பி மேல் பக்கம் கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. 2 பக்கமும் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு அமுத்தி விடுங்க. அடிப்பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா ஈவன் கலரிங் வரணும். வந்ததுக்கப்புறம் தவாலேருந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு 1 ஸ்பூன் நெய் குத்தி சூடாக சர்வ் பண்ணுங்கள். குவிக்காக பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ட் பருப்பு போலி ரெடி. கண்டிப்பாக இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் பொங்கலை ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஹாப்பி ஈட்டிங்.